வணக்கம். கவிதையின் தலைப்பு சாக மறுக்கும் மனித நேயம். கவிதை பின்புலம். நவீன காலத்தில் மனிதநேயம் மறைந்து போகும் நிலையையும் அதன் இறுதி தருணங்களையும், ஆனால் முற்றிலும் அழிந்து போகாமல் இன்னும் சில இடங்களில் தொடரும் அதன் இருப்பையும் தத்துவார்த்தமாக வெளிப்படுத்துகிறது இக்கவிதை. மேலும் அன்றாட வாழ்வின் காட்சிகள் மூலம் ஆழமான தத்துவங்களை தொடுகிறது கவிதை. இனி கவிதைக்குள் செல்வோம். அந்தி வானத்தில் ஏற்றி வைத்த ஒரு சிவப்பு வெள்ளை கொடி காற்றில் அலைக்கழிக்கப்படுவது போல் மனிதத்தின் இறுதி முழக்கம். உப்பளத்தில் வெயிலில் காய வைத்த நீர்த்துளியின் ஞாபகம். கண்ணாடி சில்லுகளில் சிக்கி ரத்தம் கக்கும் கனவுகள். ஓடும் நதியில் நின்ற நீ ஓடிப்போன காலத்தை தேடுகிறாய். ஓரத்தில் உடைந்து கிடக்கும் கண்ணாடி துண்டுகளில் உன் முகம். சாலையோரம் வீழ்ந்த குருவி சொல்லாத பாட்டை சொல்லுகிறது. கல்லறையில் முளைத்த மலரைப் போல கனவுகள் இன்னும் சுவாசிக்கின்றன. நெருப்புச் சட்டிகளுக்கு நடுவே ஒளி தேடும் மின்கதிர். சிமெண்ட் காடுகளின் இடையே வேரூன்ற முடியாத ஒரு மரம். கண்ணுக்கு தெரியாத கயிறுகளால் ஆட்டமாடுகிறது பொம்மை. மரணம் தவிர வேறு வைத்தியமில்லை இந்த நோய்க்கு. வாழ்க்கை தவிர வேறு சாவு இல்லை இந்த வெறுப்புக்கு. காத்திருப்பவன் நிழலை தூக்கமில்லா விளக்கு பார்க்கிறது. கைத்தட்டியவன் குரலில் காற்றின் சத்தம் மட்டும் கேட்கிறது. ஆலமரத்தின் வேர்களை பாம்புகள் குடைகின்றன. மனிதனின் மனதில் எறும்புகள் குடியிருப்புகள் கட்டுகின்றன. தேன்கூட்டில் விழுந்த வண்டின் இறுதி மமுணுமுணுப்பு. கண்ணாடி வெடித்து சிதறிய 1000 சுயரூபங்கள். ஆனால் முகம் ஒன்றுமில்லை கண்ணீரை துடைக்க. கடைசி மரத்தின் இலைகளில் காற்று எழுதிய கடிதம். வேர் வறண்டு போன பிறகு யாருக்காக இந்த எச்சரிக்கை? மனிதநேயம் எனும் பூங்கா வாடிக்கையாளர்களை இழந்துவிட்டதோ? வாசலில் தொங்கும் பலதையில் விற்பனைக்கு என எழுதப்பட்டுள்ளதோ? இல்லை இல்லை, இன்னும் சில இடங்களில் சுடர் விளக்கின் நிழலில் மனிதநேயம் சில சமயங்களில் இமைகளுக்கிடையே தெரிகிறது. இறுதி மூச்சு வரை அது சாக மறுக்கிறது. ஒவ்வொரு மரணத்திலும் புது வாழ்வை தேடுகிறது. ஆக்கம் ஆதிச் சக்திவேல். மிக்க நன்றி.